உங்களுக்கு 2 வாய்ப்புங்கிறார். ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்கணும், தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட உள்கூட்டணிக்கு போகணும். நாங்கள் தனி கட்சி ஆரம்பித்து அப்படி எதுக்கு பாஜக கூட போய் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் போய் உட்காரணும்? அப்போ தனி கட்சி ஆரம்பிக்கணும் இல்லைங்க, தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவில் தானே இப்போ அண்ணனை நீங்கள், அதனால தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்ப வச்சு நாங்கள் 2024 பாரத பிரதமர் மோடி வரணும்னு சொல்லி நாங்கள் உழைச்ச எங்களை தெருவில் விட்டுட்டு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மோடி வர வேண்டான்னு சொல்லி எதிர்த்து வேலை செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக்குனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அவங்கள நம்புவாங்களா? ஓகே, அது ஒன்று. ஒரே ஒரு கேள்வி அவர் சொன்னார்ல, உள் வேலையில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் அண்ணன் அவர்களுக்கு எந்த சின்னம் கொடுப்பீங்க? ரெட்டையில சின்னத்தில் நிற்பாரா? பிஜேபியில் கூட நிற்கலாம். ஏங்க பிஜேபி நிற்கிறதுக்கு ஏங்க அவர் 3 முறை முதல்வராக வந்து அதிமுக மோசார் தொண்டை வந்து அப்புறம் பாஜக ஒரு 234 தொகுதியிலும் டெபாசிட் இழந்து போயிடும். அதை புரிஞ்சிருங்க. இருக்கதே 4 தொகுதி தான். அண்ணாமலை தயவு செய்து வெளியில சொல்லிடுறாங்க. நயனார் நாகேந்திரன் அவரே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் அதிமுக இருந்து வந்தவர். ரெட்டையிலோட விசுவாசம் என்னன்னு தெரியும், அதிமுக தொண்டனோட உணர்வு என்னன்னு அவருக்கு தெரியும். இதை நயனார் நாகேந்திரன் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஸ்ரீராம் சார் சொல்லிட்டு போயிருவாரு, அவர் ஒரு இந்துத்துவ முறையில சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா இதே நயனார் நாகேந்திரன் சொல்லுங்க, அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். அவருக்கு தெரியும் இந்த உணர்வு என்னன்னு. அடிப்பட்ட தொண்டனுடைய உணர்வு என்ன, பாஜக ஒரு இடமும் காணாம போயிரும் சார். அதை புரிஞ்சிருங்க. ஸ்ரீராம் சார் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் சார். 2 விஷயம். இந்த மாதிரி கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். அவரோடையும் கூட்டணி ஏற்பட்டது 2024 2019 பிரிஞ்சு 2024 கூட்டணி ஏற்பட்டது. சோ அதனால அதிமுக கூட பிரிஞ்சு திரும்பி கூட்டணி ஏற்படுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2017 வாக்கு இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னாரு. இப்ப பின்னி பிணைஞ்சு இல்லையா அவங்க. சோ இதெல்லாம் வந்து அரசியல ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. அந்த மாதிரி கூட்டணி அமைவதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். மக்களுக்கும் இது பழக்கப்பட்டது. ஓகே, நான் வந்து என்னால சொல்ல முடியுங்க ஓபிஎஸ் நிலைமை என்னன்ட்டு. நான் வந்து நாஞ்சல் கோலப்பனுடைய சார்பாகவோ நயினார் நாகேந்திரன் சார்பாகவோ எடப்பாடி சார்பாகவோ நான் பேச முடியாது. ஒரு அரசியல் விமர்சனாக அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர, இந்த ஆப்ஷனை தான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். அதை நான் வந்து அதை அறிவுரையாவும் சொல்ல மாட்டேன், அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவும் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சினாரியோல என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அதை தான் நான் சொன்னேன். பாயிண்ட் டேக்கன். திரு தனியரசு பாருங்க, கோலப்பனே பாராட்டிட்டார் திரு எடப்பாடியார் ராஜதந்திரின். சாய் ஸ்டார்ல நீங்களும் மாறிட்டீங்களா? இந்த டிபேட்ல மாறிட்டீங்களா? இல்லையா, இன்று முதல் நான் சொன்ன ராஜதந்திரி வேற, நீங்க ராஜதந்திரி பெரிய சாணக்கரைஞ்சி கொண்டு போறாங்க. வார்த்தை தான் சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடியை ஆளாக்கிய பாஜக 2024 மோடியை பிரதமராவதற்கு துணை நிற்காத எடப்பாடியை பாஜக இப்பொழுது கரம் பற்றி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமையேற்கும் என்ற அறிவிப்பை அமித்ஷா நம்முடைய தலைநகர் சென்னையில் சொல்லிவிட்டு, பக்கத்தில் அவரோடு நெருக்கமாக இருந்து மோடியை ஐயாவை பிரதமராக்க ஒவ்வொரு நாளும் பல விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு பல விமர்சனங்கள் தாக்குதல் தன் மீது விழுந்து கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாஜகவை மோடியை ஆதரித்த அண்ணன் ஓபிஎஸ். அப்போ இப்போ ஓபிஎஸ் அண்ணன் அதிமுகவில் இல்ல, இந்த கூட்டணி குறித்தான அறிவிப்பு இல்லாத பொழுது அவரை சந்திக்காமலேயே கூட பாஜக அமித்ஷா எடப்பாடியின் கரம் பற்றி எல்லாரும் கரத்தை உயர்த்தி நின்று நாட்டுக்கு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அதாவது பாஜகவை இவ்வளவு காலம் நம்பியவர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு பாஜகவை எதிர்த்த எடப்பாடியோடு அதிமுகவோடு கரம் பற்றி கொண்டு 2026 நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாட்டு மக்கள் எங்க கோலப்பன் இப்ப ஓபிஎஸ் அண்ணன் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாஜக நம்பி நாங்க இந்த கட்சியை ஒரு தர்ம யுத்தத்தை துவக்கணும், பல நெருக்கடிகளில் பிரிந்து மீண்டும் இணைந்து புரட்சி தலைவர் அம்மாவினுடைய எஞ்சிய 4 ஆண்டுகால ஆட்சியை பாஜகவுடைய நட்பால் உறவால் நாங்க நடத்தினோம். அதற்கு லாயலா பாஜகவுக்கு மோடிக்கு அரசுக்கு நாங்க துணையா இருந்தோம், நீங்க எங்களுக்கு துணையா இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து என்னை பிரித்து விட்ட எடப்பாடியை, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றிய எடப்பாடி, டிடிவியை வெளியேற்றிய எடப்பாடியை, சின்னம்மாவை மௌனமாக்கி விட்ட எடப்பாடியை மட்டும் இப்பொழுது அது பாஜக மோடிக்கே
ஆதரவு இல்லாத 2024 தனிமைப்படுத்தி வெளியேற்றிய எடப்பாடியை கரம் பற்றி கொண்டு அதுக்கு ஸ்ரீராம் பதில் சொல்லிட்டாரு. எதிர்த்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு கூட இல்லையா? அதுதானே அரசியல். உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்ல. இன்னொன்னு ஓபிஎஸ் கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்து பேச முடியுமா? ஏன்னா அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொன்னார், நாங்க கைவிட மாட்டோம், அவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் அறிவிக்கிறார், அவங்க எல்லாம் எங்க அணியில இருக்கிறாங்க அப்படின்னு. சோ கைவிட்டதா பொருளா இல்லையா? இப்ப அணியில பாஜக தந்திரமா அதிமுக துண்டு துண்டா உடைத்து சிதறடிக்கிறதுங்கிறத நான் மட்டும்தான் இந்தியாவில் அதிகப்படியா நாட்டு மக்களுக்கு நாளெல்லாம் சொன்னேன். இப்ப நீங்க ஹரியாவே அந்த கோழி அந்த அதை இன்னைக்கு அதை உறுதிப்படுத்திட்டீங்க. அதுல எங்க ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயாவும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு, தர்ம யுத்தம் இதெல்லாம் எதுக்கு நடத்தினாரு? அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு தான் நடத்தினாரு. அதிமுகவை சிதறடித்து தன்னை ஒரு துண்டாக்கி தன் ஒரு இயக்கத்தை துவக்கி அந்த இயக்கம் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை பாஜக விரும்புகிறது. அண்ணன் ஓபிஎஸ் விரும்பினாரா? இல்லையே. அதே மாதிரி டிடிவி வேணா நீங்க பாஜக விருப்பத்துக்கு ஏற்ப வெளியே போய் ஒரு கட்சியை உருவாக்கி அவர் எடப்பாடி சொல்லல. அதாவது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற எடப்பாடி அதிமுக இன்று வரை அமமுகவை நாங்கள் இணைத்துக் கொள்வோமா அல்லது தலைமை ஏற்கிற எடப்பாடி தான் அதிமுக தான் இங்கு கூட்டணி யார் யாரை சேர்ப்பது யாரை நிராகரிப்பது என்கின்ற முடிவை எடப்பாடி எடுக்கிறாரா? அதிமுக எடப்பாடி எடுக்கிறதா? பாஜக எடுக்கிறதா? நீங்க தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைமை எடப்பாடின்னு அமித்ஷா சொன்ன பிறகு இப்ப நீங்க ஓபிஎஸ் சேர்க்கணுமா? ஒரு உள்கணக்கு வருங்கிறாரு. இப்ப பாஜகவுக்கு ஒரு சீட் ஒதுக்குவாங்கல்ல, அதுல உள்ளொதுக்கீடுல ஒதுக்கிக்கலாம். என்டிஏவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கத்துவ சக்திகளுக்கெல்லாம் பாஜக ஒதுக்கி கொடுக்கும். அதுல ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம், டிடிவிக்கு கொடுக்கலாம், இன்னும் பலருக்கு கொடுக்கலாம். சின்னம் என்ன சார்? சின்ன எந்த சின்னத்துல நிப்பாரு அதை சொல்லுங்க. நீங்க அதை சொல்லாம உள்ஒதுக்கீடு என்ன இடஒதுக்கீடா கொடுக்குறீங்க? 36 சார் சின்னம் எந்த சின்னத்தை பிடிப்பாரு, எந்த கொடியை பிடிப்பார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்? அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இந்த கூட்டணி பேச்சு 2 கட்சி பிரச்சனையில இருக்கு, உள்கட்சி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருல அமித்ஷா. அப்ப உள்கட்சி பிரச்சனை முடிச்ச பிறகு நீங்க கூட்டணியை வச்சிருக்கணும். தனியரசு இல்லையா? இப்ப நான் பல முறை சொன்னேன், பாஜகவோ அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையோ அதிமுகவை ஒன்று சேர்வதற்கு தடையாக இருப்பாரு. இப்ப எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவியை சின்னமாவை சேர்க்கிறதுக்கு தடையா இல்ல. எடப்பாடியை அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நீ வலிமை பெற்று விடக்கூடாது அல்லது நீங்கள் வலிமை பெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் எடப்பாடிக்கு இந்த பரிசை தொடர்ந்து பாஜக தருகிறது. இப்ப பரிசுக்கு மேல் பரிசை எடப்பாடியை தந்து எடப்பாடியை பாதுகாத்து எடப்பாடியை செல்லப்பிள்ளையாக வைத்திருப்பது பாஜக, மோடி, அதான் அமித்ஷா தான். இப்ப இவங்க எதற்காக வைத்திருக்காரு என்றால் ஐயா நாங்க எப்பவும் ஒரு மாறவே இல்லை. நாங்க ஒன்றுபட்ட அதிமுகங்கிறத புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 100 விழுக்காடு பிரித்தாளுகிறார்கள். அதில் தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுலதான் எடப்பாடி பிடிவாதமாக இருப்பதனால் தான் எடப்பாடிக்கு இந்த பரிசு. எடப்பாடியை பாதுகாத்து முயன்றிருக்கலாம், எல்லாரையும் சேர்த்து வைக்க முயன்றிருக்கலாம். நடக்காத போது வேற முறையில சேர முயற்சிக்கலாம். இல்லையா? எடப்பாடி சேரணும்னு விரும்புறாரு, பாஜக தான் தடுக்குது. அப்படியா? ஆமாய்யா, பாஜக தானே. இப்ப நீங்க பாஜக இப்ப கூட்டணி ஆட்சின்னு அதாவது நீங்க 26ல அண்ணன் தனியரசு எடப்பாடி ஆதரவாளரா மாறிட்டார். எடப்பாடி நல்லவர், பாஜக கெட்டது. இல்ல இப்ப வேற வழி இல்லையா? இப்ப நான் அதிமுகவை காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. சரி, திராவிட கட்சிகள் அடிப்படையில் உங்க நண்பர் பொன்னில்சன் சிரிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு யார் யார் என்ன அணினே தெரியலங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.